7 வார்த்தைகள் எல்லாரும் பேசுவாங்க இல்லையா? அதெல்லாம் பேசலாம். இயேசு மரிச்ச 2000 வருஷம் இல்லையா? அவர் பாடுகளை செய்தார். 2000 வருஷம் ஆச்சு. இதனால உங்களுக்கு என்ன நன்மை, என்ன கிடைச்சது? எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. நீ சுயநலவாதி. எனக்கு குணமாச்சுது. நீ இன்னும் சுயநலவாதி. தேவன் உன்னை குணப்படுத்துறது நல்லது, உன்னை சீர்படுத்துறது நல்லது, உன்னை ஆசீர்வதிப்பது நல்லது. ஆனால் உனக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம். எல்லா ஆசீர்வாதங்களும் அல்லது மற்ற இந்த உலக பிரகாரமான எல்லா விதமான காரியங்களும் இந்த பூமியோட முடிஞ்சு போகும், வராது. ஆனால் உங்களோட வர்றது ஒன்றே ஒன்று தான். அது நித்திய ஜீவன் பெற்றிருந்தால் அது உங்களோட வரும். இயேசு இத்தனை பாடுகள் பட்டதோ உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. ஆனால் இந்த நித்திய ஜீவனை குறித்த அறிவு நீங்க யாருமே இல்லை. இந்த நித்திய ஜீவனை குறித்த உணர்வே இல்லை. ஜனங்கள் சரீரத்தின்படி ஜீவிக்கிறார்கள், சரீரத்தின்படி மாண்டு போகிறார்கள் என்று சொல்லணும். கீழ்ப்படிதல் இல்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, பாஸ்டருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. எப்படி நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறார்? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் உனக்காக தான். ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதனால் உனக்கு என்ன பயன்? ஒரு முறை நான் பெரிய செய்தி கொடுக்கல, நான் எழுதி வச்சிருக்கேன் நிறையா. பட் இங்கே வந்த பிறகு என்னுடைய இது சேஞ்ச் ஆகிடும். கொடுக்கக்கூடிய அளவுக்கு சபை இல்லை. பாருங்க, ஒரு சகோதரர்கிட்ட ஒரு நாள் பேசினார். அப்போ பாவத்தை குறித்து பேசுற உடனே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார் அப்படின்னு அந்த சகோதரர் கேட்டார், சொன்னார். அப்போ உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரா? ஆமா. இன்னைக்கு ஜனங்களுக்கு மென்டாலிட்டி என்னன்னா, இயேசு எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு, நம்ம எதுவும் செய்யலாம். நாம் என்ன செய்தாலும் அது குற்றமாகவோ பாவமாகவோ கருதப்படாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. கிருபையின் நேரம் இருக்கும் வரை அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் கிருபைக்கு ஒரு முடிவு வருது. இந்த கிருபையின் முடிவுங்கிறது, அதான் அந்த முடிவின் கோட்டின் அருகில் நாம் வந்திருக்கிறோம். ஒரு சமயம் நீ ரட்சிக்கப்படாமல் நித்திய ஜீவனை பெறாமல் அல்லது உலக ஆசீர்வாதத்திற்காக அல்லது உலக காரியங்களுக்காக அல்லது உலகத்தில் சில காரியங்கள் சில ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்பதற்காக மட்டும் தேவனை தேடிக்கொண்டிருப்பாயானால் அந்த கிருபை ஓட்ட சொல்லிக்க முடியாது. அந்த கிருபை என்று முடிந்து போகும்போ அதற்கு பிறகு உனக்கு சமயம் இருக்காது. நீ மறந்துருக்கவே முடியாது. தலைகளை நின்னாலும் நினைச்ச முடியாது, மறந்துருக்க முடியாது. அதனால தான் பைபிளில் சொல்லுது, இந்திய ரட்சணிய நாள். இயேசு சிலுவையில் அடிச்சார், பெரிய பிரமாதமா கொண்டாடுறாங்க. இயேசு சிலுவையில் அடிச்சாங்க, அதெல்லாம் எல்லாம். ஆனா நீ எப்படி இருக்க? உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசு உனக்கு என்ன சம்பந்தம்? இயேசு கேட்டுக்க, இயேசு உனக்குள்ள இருக்காரா? நித்திய ஜீவனை பெற்றிருக்கியா? உறுதியா சொல்ல முடியுமா? உன் ஆத்மா சாட்சி கொடுக்கும். உன் ஆத்மாவே உன்னை குற்றவாளியாக இருக்குதுன்னா நீ இயேசுகிட்ட வந்து என்ன செய்ய போற? முதல்ல உனக்கு தேவை மனம் திரும்ப. நீ மனம் திரும்பாத வரைக்கும் என்ன ஆகாது? உனக்கு பிரயோஜனமே இருக்காது. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. உன்னை விட அஞ்ஞானிகள் ஆசீர்வாதமா இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? அஞ்ஞானிகள் கிறிஸ்தவர்களை விட ஆசீர்வாதமா இருக்காங்க. என்ன ஆசீர்வாதம் இல்லை? உனக்கு வீடு வேணுமா? அவன் டபுள் டிபிள் மேல உட்காந்துருக்கான். உனக்கு சொத்து வேணுமா? அவன் கோடிக்கணக்காக பணம் வச்சிருக்கிறான். உனக்கு சுகம் வேணுமா? அதுவும் சயின்ஸ்ல சுகத்தை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு குணம் கிடைக்க சுகம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு சயின்ஸ் மூலம்
சம்பளம் கிடைக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆக இது எல்லாத்தையுமே எப்படி தேவன் செய்கிறாரோ அதை மனுஷனும் கொண்டிருக்கிறான். ஆனா நித்திய ஜீவன் என்று வரும்போது அவங்கிட்ட அது இல்லை, உங்ககிட்ட அது இருக்கணும். இருக்கா? அது இருந்தா உன் ஆத்மா எப்படி இருக்கும்? ஆத்மா நித்தியத்துக்குரியதா இருக்கா? உன் ஆத்மா மனம் திரும்பி நீ நித்தியத்துக்காக இருக்கிறாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எப்படி தெரியும்? உன்னுடைய நடத்தையில அது வெளிப்படும். நீ எதை நோக்கி இருக்கிறாய்? நீ எதை நோக்கி ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய்? யாருக்காக பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அது சொல்லும். இது உன் நடத்தை. நீ பூமிக்காக உலகத்துக்காக இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் உன்னுடைய நித்திய ஜீவன் இல்லை. ஏன்னா உன் நோக்கம் நித்தியத்துக்கானது இல்லை. ஏசு அதனால சொல்லாது மேலானவர்களை நாடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தது உண்டானால் எதை நாடுங்கள்? மேலானவர்களை நாடுங்கள். ஆனா நம்ம எதை நாடிக்கிட்டு இருக்கோம்? இன்னும் பூமியில் உள்ளதான் நாடிக்கிட்டு இருக்கோம். வெளிப்படையாகவே தெரியுது. சுயநல ஆவிகள், மேட்டுமையான ஆவிகள், மேட்டுமையான கண்கள், கீழ்ப்படியாமை. இன்னைக்கு பெரிய ஆபத்து கீழ்ப்படியாமை. நீ என்னத்த சொன்னாலும் சரி, ஆஹா இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது. இந்த மாதிரி கீழ்ப்படியாத ஒரு நிலைமை இங்க இல்லை. எங்கெல்லாம் நம்ம இருக்கு. அது ஒரு ஆவி உன்னை ஆட்கொண்டிருக்கிற, உன்னை கீழ்ப்படிய விடாதபடி உன்னை அதை என்ன செய்து ஆட்கொண்டிருக்கு. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாத வரைக்கும், நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடலாம், ஈஸ்டர் கொண்டாடலாம், கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். அதனால பரலோகம் போறது நிச்சயம் கிடையாது. அதெல்லாம் பூமியோட முடிஞ்சு போகும். சரி, இப்ப இங்க மேல என்ன சொல்லுது பாருங்க. அதுல 2ஆம் வசனம் சொல்லுது, இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து குளிர்கின்ற வேரை போலவோ அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை. அவனுக்கு உனக்கு எவ்வளவு சௌந்தரியம் இருக்கு, என்ன அழகு, எத்தனை பாவனை, எத்தனை சோப்பு. அவருக்கு அழகு இல்லை. அவருக்கு அழகும் இல்லை. அடுத்து என்ன சொல்லுது? சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருக்கிறது. அவருக்கு நாம விரும்புகிற ரூபம் இருக்கு இல்லை. அவர் ரூபத்தை பார்த்தா நமக்கு அவர் விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ரூபம். ஆனா உண்மையில அவர் அப்படிப்பட்டவரா? உன்னதப்பாடு 5:10-11 படிங்க. உன்னதப்பாடு 5:10-11. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலைமை சுருளாகவும், அவர் தலைமையில் சுருளாகவும், காகத்தை போல் கருமையாகவும் இருக்கிறது. காகத்தை போல கருமையா இருக்கிறது. அவர் தலை தங்கமயமானவர். அல்லேலூயா. ஆனா இப்ப எப்படி வந்து அவருக்கு அளவும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. எதுக்காக? உனக்காக. ஆனா நீ இதை உணர்த்தியா? அவர் உனக்காகத்தான் சிலுவையில் தொகுனார். ஒரு சிலுவையில் இருக்கும்போது வாழ்த்துனார் பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்வது என்னதென்று பாரம்பரியமா இதெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. ஒவ்வொரு பெரிய வழிகளையும் சர்ச்சைக்கு போயிடுவாங்க. ஆனா இது உனக்கு என்ன பிரயோஜனமாச்சு? யோசித்து பாருங்க. அடுத்த என்ன சொல்லி பாருங்க, இது அவர் நம்முடைய மீன்கள் நிமித்த காயப்பட்டு, நீங்க மீறினா அவர் காயப்படுறார். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை மீறினால் அவர் என்ன செய்தார்? காயப்படுகிறார். நீ அவரை காயப்படுத்துகிறார். சரிதானே? நீ வார்த்தை மீறினால் அவரை காயப்படுத்து. அந்த அவசரம் அப்படிதான் சொல்லுது. அதை அப்படி எடுக்க மாட்டீங்களோ? வேதம் சொல்லுவது வருங்க, நம்முடைய மீறிலிருந்து அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமிலிருந்து அவர் நொறுக்கப்பட்டார். நீ அக்கிரமம் செய்யும் போது அவர் நொறுக்கப்பட்டார்.
இதை நீங்கள் நினைப்பீங்க, இப்போ அதை எப்படி அதான் 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இல்லை, அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவர் முடிஞ்சு போன கதை இல்லை இது. 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலையில் அடிக்கப்பட்டார், சரிதான். ஆனால் அடிக்கப்பட்ட பிறகு அவர் எங்கே போய் நிற்கிறார்? இப்போ உனக்காக எனக்காக பருந்து வீசி கொண்டு இருக்கிறார் பாருங்க. இப்போ அவர் அடுத்தது சொல்லுது, நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டு ஆக்கினே அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம், தேவனோடு சமாதானம் வேணும் என்பதற்காக இந்த ஆக்கினை அவர் மேல வந்தது. அந்த ஆக்கினை தண்டனை. இந்த தண்டனை உனக்கு வந்திருக்கணும், இந்த தண்டனை உனக்கு வந்திருக்கணும். ஆனா தண்டனை யார் எடுத்துக்கிட்டா? அப்போவாவது மன இறக்கம் இருக்கா? அவர் இவ்வளவு பாடுகள் நமக்காக அனுபவிச்சாரு இல்லையா? கிறிஸ்தவம் என்பது அனுபவம், மதம் அல்ல, சபை அல்ல. உனக்கு அந்த அனுபவம் வேணும். இந்த அனுபவம் உனக்கு இல்லாத வரைக்கும் நீ கிறிஸ்துவ உன் இருதயத்தில் உணர முடியாது. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் உனக்கு இருக்காது. அவனுக்கு இருப்பார், அது உண்மையிலே இருப்பார், கற்பனை இல்லை. கற்பனையில கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறது இல்லை, உண்மையிலே கிறிஸ்து உனக்குள்ள இருக்கணும். உன்னுடைய ஆத்மா என்ன செய்யணும்? உன்னுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கணும். உன்னுடைய ஆத்மாவிலே தேவன் பரிசுத்த ஆவியாக ஜீவிக்க வேண்டும். இந்த அனுபவம் உனக்கு இல்லைன்னா நீ யாரு? வழிபோக்கு போறவன். இப்போ கடையில வியாபாரம் பார்க்குறேன், எவ்வளோ பேர் பார்க்காங்க. பெரிய பெரிய கடைகள் அங்கே போய் சொல்லும், பெரிய கடையா ஆரம்பிக்கல, பெரிய துணி கடை. அது துணி கடை பெருசத்தில் உனக்கு என்ன பிரயோஜனம்? துணி கடை வச்சிருக்கவனுக்கு பிரயோஜனம், அவன் விற்கான், பால் எடுக்கான், உனக்கு என்ன பிரயோஜனம்? அது மாதிரி சிலுவையில அடிக்கப்பட்டாரு, அவரை வச்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் அடிக்கப்பட்டாரு, சேர்த்தா நீ ஏற்றுக்கிட்டே அவரை? உனக்கு அவர் இருக்காரா? உன்னுடைய ஜீவம் அது சாட்சி கொடுக்குதா? மனபோல ஜீவித்து அதே நேரம் நான் கிறிஸ்தவன் என்று தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிற நாள் இருக்குது சொல்கிறார். ஜனங்கள் பிசாசை தேவன் என்று எண்ணி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய பிசாசு அதுக்கு ஜெயித்து விட்டாங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இப்போ கர்த்தரோ நம்ம எல்லாரும் அக்கிரமத்தையும் அவர் மேல் விடப்படும். நம்ம எல்லாரும் அக்கிரமத்தையும் அவர் மேல விடப்படினான்னு நான் அக்கிரமே செய்யலைங்கயா. அக்கிரமம் என்ன? அக்கிரமம் வார்த்தைக்கு அர்த்தம் அக்கிரமம். கிரமம்னா என்ன? தமிழே தெரியாது. கிரமம்னா என்ன? கிரமம் என்றால் ஒழுங்குன்னு அர்த்தம். வரிசை கிரமம், வரிசை ஒழுங்கு, வரிசை கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்கு, அக்கிரமம் என்றால் ஒழுக்கத்தை மீறுதல். அதாவது தேவன் உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அந்த ஒழுக்கத்தை நீ மீறினா அது அக்கிரமம். இந்த அக்கிரமம் இன்னைக்கு அங்க வேற என்ன சொல்ல? அக்கிரமத்தை எல்லாம் அவர் சொல்லுங்க. யோசித்து பாருங்க. இப்போ கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அதுக்கு நம்ம பார்க்கல. இப்போ வாங்க மத்திய 26ஆம் அதிகாரம் 36, 37 படி. அவர்களோடு கெஸ்தமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ண அனுபவம், நீங்கள் இங்கே உட்கார்ந்துங்கள் என்று சொல்லி வேணுமையும் செல்வவின் குமாரன் இருவரையை கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாபாரப்படவும் தொடங்கினார். பாருங்க, இது இயேசுவ அதாவது என்னைக்கு அவங்க இயேசுவை பிடிச்சி விசாரிச்சாங்களோ அதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் நடக்கிற சம்பவம். ஏசு எங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு? ராபோஜனம் முடிஞ்சுட்டாங்க. ஏசு ராபோஜனத்தை கொடுத்து தான் அங்கே போகிறேன். ராபோஜனம் முடிஞ்ச பிறகு சோத்திர பாடல்களை பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு செல்கிறார்கள். ஒலிவ மலையில் ஒரு இடம் இருக்கு, அது பேர் கெத்செமனே. 'கெத்செமனே' அப்படிங்கிறது 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 'கெத்செமனே'
அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயில் பிரஸ், அதாவது தமிழ்ல சொன்னா எண்ணெய் எடுக்கிற ஆலைன்னு. கெத்செமனே தி ஆயில் பிரஸ், இங்கிலீஷ்ல பிரஸ்னா ஆயில, அதாவது பிழிஞ்சி அதுல இருந்து ஆயில் எடுக்காங்க இல்லையா, அது ஒலிவ மலை. என்ன மலை? ஒலிவ மலை. ஒலிவ மலையில ஒலிவ தோப்புகள் இருக்குது. இப்போ ஒரு ஒலிவ தோப்பு இருந்தா அந்த ஒலிவ தோப்பை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அந்த ஒலிவ தோப்பு மத்தியில ஒரு டவர் இருக்கும். டவர்னா நம்ம பரன்மாங்க, பரன்மாங்க, தமிழ்ல பரன்னு சொல்லுவாங்க. இங்கே கோபுரம்னு போட்டுருக்காங்க. கோபுரம் உடனே நம்ம ஒரு கோபுரம் வச்சுதான், அந்த கோபுரம் இல்லை, பரன் கட்டி வச்சிருப்பாங்க. மேலே மேலே ஸ்டெப் ஸ்டெப்பா ஏறலாம். எதுக்காக அப்படின்னா சுத்தி இதெல்லாம் அது மேல இருந்து பார்க்க முடியும், யாரு திருட வரானா அதை காண முடியும். அதுக்காக ஒரு டவர் வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஆலை வச்சிருப்பாங்க. ஆலைனா எண்ணெய் எடுக்கிற, நம்மள சொல்ல போனா செக்கு இருக்குல்ல, செக்கில் எண்ணெய் எடுக்காங்களா, இதே மாதிரி ஒலிவ காய்களை எடுத்து ஒலிவ எண்ணெயை அங்கிருந்து எடுப்பாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு என்ன பேரு? கெத்செமனே. கெத்செமனே அப்படின்னா தி ஆயில் பிரஸ், எண்ணெய் ஆலை. அதே மாதிரி திராட்சை தோட்டம் இருக்கு வச்சுக்கோங்க. திராட்சை தோட்டத்தை சுத்தி என்ன ஆகும்? திராட்சை தோட்டம் இருக்கு வச்சுக்கோங்க, அதே தான் வச்சிருப்பாங்க. மத்தியில் ஒரு டவர் இருக்கும், அதுக்கு முன்னால் என்ன இருக்கும்? ஒரு ஆயில், அதாவது அது வந்து ஆயில் பிரஸ் இல்லை, அது என்னது, திராட்சையை பிழிஞ்சு திராட்சை, அதாவது ஒயின் பிரஸ், அதை எடுக்கிற இடம். ஒயின்னு குடிக்கிற ஒயின் இல்லை, ஒயினுங்கிற வாழ்க்கை பொதுவாக திராட்சைக்கு அந்த அர்த்தம், குடிக்கிற ஒயின் வேற. பாருங்க, இப்போ இயேசு அங்க ஏன் போனார்? இயேசு கெத்செமனேல போய் என்ன செய்றாரு? இங்கதான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்றாரு? பிரேயருக்கு போறாரு. என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக, என் ஆத்மா மரணத்துக்கு துக்கம் கொண்டிருக்கிறது அப்படிதான் சொல்றாரு இல்லையா? ஏன்னா அவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பைபிள் இருக்கு. அதாவது குற்ற நிவாரண பலி செய்த குற்றத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு அவர் ஆத்மாவை என்ன செய்யணும்? இப்ப இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அங்கே ஆயில் பிரஸ்ல இயேசு கிறிஸ்துக்கு என்ன வேலை? அங்க இன்னொரு வசனத்தை படிங்க, லூக்கா 22:42 இருந்து படிங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அப்படிதானே? அவரு வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரு துளிகளால் தரையிலே விழுந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆயில் பிரஸ்ல என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் எடுப்பாங்க. எண்ணெய் எப்படி எடுப்பாங்க? பிழிஞ்சி எடுப்பாங்க. என்னன்னா இயேசு சாரவன் என்றவர் அதை பிழியாத வரைக்கும் அதை மனம் கொடுக்காது. இயேசு நாமம் ஊற்றுண்ட தைலம். அப்ப அது உடைக்கப்படாத வரைக்கும் எரிச்சு அது வாசனை கொடுக்காது. ஆகையினாலே இயேசு அங்க போயிட்டுதாச்சு. அங்க பாருங்க, உங்க சரீரத்துல ரத்தம் இருக்கு. இந்த ரத்தம் என்னது? உங்களுடைய ஜீவனுடைய கெமிக்கல். உங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றோம்ல, ஆவி வேற உயிர் வேற. உங்களுக்குள்ள இருக்க உயிர், அந்த உயிர் வந்து
கெமிக்கல் ஃபார்ம்ல நீங்க பார்த்தீங்க உயிரை யாரும் பார்க்க முடியாது. பட் அது கெமிக்கல் ஃபார்ம்ல பார்க்கும்போது அது ரத்தம். இந்த ரத்தத்துக்கு அடிஷனல் 2 சீஸ் தேவை. ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று தண்ணி. இந்த தண்ணி 2 இல்லை அப்படின்னா உங்க உயிர் என்ன செய்யாது, வேலை செய்யாது. ரத்த விஷயம் கரைஞ்சி போகும், சீவனை அதை விட்டு எடுத்துட்டு போகும். சீவனை நீங்க பிடிச்சு வைக்க முடியாது. இப்போ இங்க இவரு வேற என்ன சொல்லுது, ரத்தத்தின் அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் விழுந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, அவருடைய ரத்தம் அவர் அந்த அளவுக்கு வியாகுலப்பட்டார், அந்த அளவுக்கு அவர் உலகத்தினுடைய பாவம் அவர் மேல், அதாவது அவரை ஆட்கொண்டது. அவர் ஊக்கத்தோட சோப்படினார். அப்போ அவர் ரத்தத்துல இருந்த தண்ணீர் விழுந்து பூமியில விழுந்து. சந்தன நல்ல வெயில் போக பார்க்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் நடாங்க. என்ன செய்யும், வேர்வை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், தலை சுத்தம். எதுக்கு வரும், உங்க ரத்தத்துல தண்ணி குறைஞ்சிட்டு. உங்க சரீரம் வெப்பத்தில் போன உடனே உங்க சரீரத்தை குளிர்விக்க உங்களுடைய மைண்டுக்கு கமாண்ட் கொடுக்கும், சரீரத்தில் ஹீட் இருக்கு, ஆகையினால தண்ணியை ரிலீஸ் பண்ணு. தண்ணியை ரிலீஸ் பண்ணுது, எல்லா பாடியில எல்லா இடத்துலையும் எங்கெங்க தண்ணி இருக்கோ எல்லாம் தண்ணியை ரிலீஸ் பண்ணி உங்களை குளிர்விக்கிறது தான் அந்த வேர்வை. அந்த வேர்வை வரலன்னா நீ அப்படியே காஞ்சி போவ. இந்த வேர்வை வந்து உன் சரீரத்தை குளிர்விக்கு, ஆனாலும் காணாது. இன்னும் அதிகமா உனக்கு வேர்வை வருது. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா தலைச்சுட்டு வரும், மயக்கம் வந்து கீழே விழுந்துடுவாங்க. ஏன்னா உன் ரத்தத்தில் இருக்க தண்ணி போயிட்டு ரத்தத்துக்கு தேவையான தண்ணி இல்லை. நாக்கு உள்ள எடுத்துக்கணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். அடுத்த பாட்டுக்கிட்டே போறாங்க, காலம் அப்படி மாறி போச்சு. சரீரத்துக்கு பவர் இல்லை, சரீரங்களுக்கு பவர் இல்லை. காரணம் சரீரங்களை நம்ம பிராக்டிஸ் பண்ணல. ஏசிலேயே உட்கார்ந்து 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 கோழி குஞ்சு ஆகி போனோம். கழுதை போல பறக்கக்கூடிய அனுபவம் இல்லாம போச்சு. காட்டில் வேலை செய்யறவன் அந்த தண்ணி வெயில தான் வேலை செய்யறான், அவனுக்கு தண்ணி தாக்கமே எடுக்காது. ஏன் தெரியுமா, அவன் சரீரத்தில் இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற ஸ்கின் இருக்க, இந்த ஸ்கின் திரும்ப திரும்ப சூரிய ஒளிப்பட்டு அது தடித்து போகும், தண்ணியை வெளியே விடாது. அதனால அவன் கருப்பா இருப்பான். அவன் ஜோப்பனா இருந்தாலும் வெயில் அடிக்கும் அப்படி இருப்பான், கையெல்லாம் கொஞ்சம் கரண்டு முரடா இருக்கும். காரணம் என்ன, உள்ளே இருக்கிற தண்ணியை வெளியே விடாம ஸ்கின் பாதுகாக்குது. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் நெருக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். உலக பாவம் அவரே, அவர் பாவம் செய்தவர் இல்லை. அவர் பாவத்தை காண மாட்டாத சுத்த கண்ணின் உள்ள வசனம் சொல்லுது. அவர் பாவம் செய்கிறது இல்லை, அவர் வாயில வஞ்சனை இல்லை. இன்னைக்கு உலக விசுவாசிகள் வாயில என்ன வஞ்சனை, இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு. கடன் வாங்க திருப்பி கொடுக்க மாட்டான், அதுக்கு ஒரு எக்காலம் சொல்லுவான், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். என்ன சாக்கு போக்கு இதெல்லாம் நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போய் சொல்லல, என்ன மனுஷங்க சாக்கு போக்கு சொல்லலாம். நல்லவனை எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசி கூட சரியான விசுவாசனை கிடையாது. காரணம் என்ன, இவன் மனம் திரும்பல, மனம் திரும்பாமலே சத்தியத்தை அறிந்து கொள்கிறான். உனக்கு மனம் திரும்புத அனுபவம் இல்லாம நீ சத்தியத்தை அறிஞ்சனால பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய சரீரத்துல 3 பாகம் இருக்கு. ஒன்று உன் மேல இருக்கிற இந்த பிசிக்கல் பாடி. இந்த சரீரம் உனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக. 2வது உனக்குள்ள இன்னொரு ஆவி பாடி இருக்கு, ஆவிக்குரிய சரீரம் இருக்கு. இந்த ஆவிக்குரிய சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆவிகளோடு தொடர்பு கொள்வதற்காக. நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா இந்த ஆவியோட நீ தொடர்பு கொள்ளலாம். நீ அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம். இது உன் ஆவிக்குரிய சரீரத்தில் நடக்கிற கதை. ஆனா அதுக்கு உள்ள உன் ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மாவை டச் பண்ணாமலேயே பரிசுத்தமான கிரியை செய்ய முடியும். நல்ல ராவணன் சொல்ற, ஒவ்வொரு மணி நேரமும் நீ பரிசு
மணி நேரத்தில் நரகத்துக்கு செல்ல முடியும். காரணம், உன் ஆத்மாவில் மனம் திரும்புதல் இல்லை. நீ ஆவியை பெற்றிருக்கிறேன், பஞ்சகம். மத்தேயு 24:24 அழகா சொல்லுது. இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார், தெரிந்து கொள்ளப்படும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வார்கள். இவன் பேசுவான், அந்நிய பாஷை பேசுவான், தீர்க்க தரிசனம் சொல்லுவான், அருமையான சத்தியத்தை பிரசங்கிப்பான், எவ்வளவு சத்தியம் தெரியும். ஆனா ஆத்மாவுல என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. ஆத்மா ரட்சிக்கப்படலை. உன் சரீரம் ரட்சிக்கப்பட வேண்டாம். சரீர ரட்சிப்பு என்பது உனக்கு குணமாகுதல். உன் ஆவி ரட்சிப்பு என்பது உன் சுபாவத்தை, உன்னுடைய சோல் ரட்சிப்புங்கிறது அது நித்திய ஜீவனுக்காக முன்குறிக்கப்பட்ட அந்த ஆத்மாவை மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பித்து அவர் வரும்பொழுது கொண்டு செல்லத்தக்கதாக அதை வைக்கிறதுக்காக அனுப்பினார். தீர்க்க தரிசனம் தான் வந்தார். தீர்க்க தரிசன காரியங்களாம் சரியாக தான் செய்தார். ஆனால் இன்னைக்கு தீர்க்க தரிசன செய்தியில் இருக்கிறவங்க செய்தியை அறிந்து கொண்டு ஆத்மாவில் ஒன்றுமே இல்லை, பொய்யும் புரட்டும் இதெல்லாம் நீ பேசுனா உன் ஆத்மா சீரா இல்லைன்னு அர்த்தம். ப்ராப்பர்ட்டி பேசுற நீ தேவனோடு சரியாக இல்லை அப்படிங்கிற. அப்போ இன்னைக்கு முதல்ல தேவை என்ன? அதாவது மேல இருந்து கீழே பார்க்கறது, கீழே இருந்து மேல பாரு. முதல் ஆத்மாவை பாரு. ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா? நீ ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டியா? சர்ச்சுக்கு போறதுனால கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவ மாத்திரம் இருக்கிற கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவத்துல நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கோம், அதனால கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்னது? கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறது. கிரைஸ்ட் பிளஸ் இன் கிரைஸ்ட் கிறிஸ்டியன். முதல்ல ஆத்மாவை பாரு. பார்க்கறது எதை பார்க்கலாம்? முதல்ல அந்நிய பாஷை. இன்னைக்கு அதில் கெட்டு போச்சு உலகம். அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசுறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆனா உன் ஆத்மா ரட்சிக்கப்படலையே. அது எப்படி சொல்றீங்க? உன் ஆத்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. உன் ஆத்மா வார்த்தைக்கு கீழ்ப்படித்தால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீ வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா உன் ஆத்மா ரட்சிக்கப்படல. அதுவே அடையாளம். அந்நிய பாஷை பேசுறது. ஏன்னா gift and calls and without repentance இவை எல்லாம் மனம் திரும்பாமலே கிடைக்கும். ஆனா ரட்சிப்பு மனம் திரும்பாமலே கிடைக்காது. அப்போ மனம் திரும்ப சாதாரணமாக நினைக்கிறோம். நம்ம ஞானசனம் எடுத்தா போச்சு நம்ம பரலாம் இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும், ஒவ்வொரு காரியத்திலும் மனம் திரும்பணும், ஒவ்வொரு வேலையிலும் மனம் திரும்பணும். மனம் திரும்ப வாழ்க்கை சாதாரணமாக இல்லை. பாருங்க, இப்போ இயேசுவே அதாவது நான் சொன்ன உங்களுக்கு சாரோனின் ரோஜா, அந்த ரோஜாவிலிருந்து அபின் தயாரிக்காங்க. அந்த அபின் ஒரு மருத்துவ பொருளுக்கு யூஸ் ஆகுது. யோசித்து பாருங்க, இயேசு கெத்செமனேயிலே நிசிதாரி அவருடைய வேர்வை ரத்தத்தின் ஒரு தூதர் வந்து நிசிதாரி அவரை பலப்படுத்துறதாக பயன்படுத்துது. நான் நல்லா தான் இருக்கேன், இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இது அதான் சொன்ன சரித்திரபூர்வமாக இயேசு வரைஞ்சா நோ யூஸ். ஒரு சபைக்கு வாழ்றதுனால இயேசு வரைஞ்சா நோ யூஸ். அது உணர்வு பூர்வமாக உனக்குள்ள இருக்கா? இயேசு உனக்குள்ள இருக்காரா? நீ சொல்ல முடியுமா இயேசு எனக்குள்ள இருக்காரு? இயேசு என்னை வழி நடத்துக்கான்னு சொல்ல முடியுமா? ஏன்னா உன் சுபாவமே காமிக்க நீ சரியில்லை. அடுத்தான்னு சொல்லதை எப்போ இது செய்ய உன் சுபாவத்தை மாற்று. நீயா மாற்ற முடியாது. யார் அர்ப்பணிப்பு தர சுபாவத்தை மாற்றுறது நீயா மாற்ற முடியாது. அதுக்கு அர்ப்பணிப்பு தர நீ உன்னுடைய கௌரவத்தையும் மற்ற எல்லா காரியத்தையும் உன்னை முற்றிலுமாக தாழ்த்து சனக்கட்டினா விட்ட அப்பா உன் சுபாவத்தை மாற்ற முடியும். நீ உன் சுபாவத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னா அவன் மாற்ற முடியாது. இல்லையா? யோசித்து பாருங்க. மனவாட்டி மணவாளனுக்கு மனவாட்டி ஒப்பு கொடுக்காத வர நோ யூஸ். ஆனால் தன்னை அவன் ஒப்பு கொடுத்தா தான் அவன் ஜீவனை கொண்டு வர முடியும். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? மலட்டு சபை. டாக்டர் பேசுறது வார்த்தை நான் நினைக்கிறேன். ஏன் சபையில் செய்தியை கேட்குறாங்க, அதோட சரி ஜீவியம் கிடையாது, சாட்சி கிடையாது. போகிற இடங்கள உலகத்தோடு ஒத்து போகிறாங்க. உலகம் எப்படியோ அப்படி இவங்களும் உலகத்தோடு ஒத்துக்கிறாங்க. உலகம் எப்படி ஓடுதோ அப்படி ஓடுறாங்க. இவங்க தன்னுடைய சாட்சியை நிச்சயம் ஸ்திரப்படுத்துவதில்லை. அங்கே போனால் அவங்க கேட்டாப்புல, இங்கே போனால் இவங்க கேட்டாப்புல. இதுவே ஒரு மாயமாலமான ஆவி.
ஆனால் கிறிஸ்துவ நாம் என்ன செய்யாது, ஒரு நாளும் மற்றவங்களோட ஒத்து போட்டார், அது தனித்து நிற்கும். கிறிஸ்துவ நாள் அவர் யூதாக்க கிறிஸ்துவ தனியாக தான் இருப்பார் பாருங்க. அவர் கூட வேற எதையும் நீங்கள் கலக்க முடியாது. இல்லையா, நீங்கள் உலகத்தோட கலந்து வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களை பிக்னிக் போகிறாங்க, பிக்னிக் போய் அந்த பிக்னா அவங்கள மாதிரி நீங்களும் பிக்னிக் ட்ரெஸ் போட்டு ஆடினீங்கன்னா நீ உலகத்தோட ஒத்து போகிறாங்க. சாசு உனக்குள்ள என்ன இல்லை, பரிசுத்தாவி இல்லை. பரிசுத்தை தான் கண்டிக்கும், அதை செய்ய உனக்கு மனசு வராது இல்லையா. நீ முடி வெட்டிக்கிட்டு ஃபேஷன் பண்ணிக்கிட்டு அலைஞ்சேன்னா என்னது, அது உலகத்தோட ஒத்து போகிற நீ. வேலை செய்த இடத்துல உலகத்தோட ஒத்து போகிற நீ, பள்ளிக்கூடத்தில் உலகத்தோட ஒத்து போகிற நீ, எல்லா இடத்துலையும் சாட்சியாக நிற்கணும். அதுதான் கிறிஸ்தவம். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே சாட்சியாக இருக்கணும், அதான் கிறிஸ்தவம். உனக்கு ஆத்மா ரட்சிக்கப்படுறது அனுபவம் தன்னால் வரும். ஏன்னா உன்னால் மற்றதோட கலந்து போக முடியாது, கலக்காது. அது உன் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருந்தா மற்றதோட அது கலக்காது, ஒரு நாள் கலக்காது. கலப்படம் இருக்குன்னா புரிஞ்சுக்கோ, ஆத்மா ரட்சிக்கப்படலை. பெரிய பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், ஆத்மா ரட்சிக்கப்படாம கரங்கள் இருக்கலாம். இந்த ப்ராஃபிட்டை அடிச்சு பேசுற பாருங்க. இன்னைக்கு சூழல் தான். இன்னைக்கு உன் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா, உன் ஆத்மாவில் கீழ்ப்படுதல் உண்டா? தாய்க்கு கீழ்ப்படுதியா? பாஸ்டருக்கு கீழ்ப்படுதியா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா மற்ற இடத்துல கீழ்ப்படிவார். முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படி, முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதி தேடு, மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, வேதம் சொல்லுது, இயேசு இடிச்சதுனா blood is the chemical of life. இயேசு அவருடைய ரத்தத்தில் உள்ள தண்ணி இடிச்சது அதனால ஒரு தூதம் அவர் பலப்படுத்தும் இல்லையா. இன்னைக்கு அதை கேட்குற நாம இயேசுக்காக என்ன செஞ்சோம்? உன் வாழ்க்கை பாருங்க, நல்ல கவனிங்க. நீ நியாயப்பிரமாணத்தோட இல்லை, நீ நியாயப்பிரமாணத்தில் இல்லை, ஆனால் நீ இயேசுக்களாக இருக்கிற, பரிசுத்தாவினுடைய காலத்தில் இருக்க, நீ தேவராஜ்யத்தில் இருக்கிற. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தாவி. நீ பரிசுத்தாவை பெற்றிருந்து ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க ஒரு தான் எப்படி பிசாசு ராஜ்யத்தில் ஒத்து போக முடியும்? இந்தியாவும் பாகிஸ்தான் ஒத்து போகுமா? ஒத்து போகுமா? போகாது. அமெரிக்கா ரஷ்யா ஒத்து போகுமா? போகாது. அவிசுவாசி விசுவாசிக்கு ஒத்து போகுமா? போகாது. சரீர பிரகாரமா போகும். ஆனா எப்போ ஆத்மா வார்த்தை உபதேசம் சாட்சிட்டு வருது அங்கே ஒத்து போவார். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவரு பெரியவர், அவர் ஒத்து போக மாட்டார். அது இல்லையா? ஆனா நாம் என்ன செய்யறோம்? காம்ப்ரமைஸ் பண்ணோம். நாம் நினைக்க நமக்கு நிறைய தெரியும், நிறைய எனக்கு தெரியும் நினைக்கிறது பைபிள் படி தப்பு. கற்றது கைமை அப்படியே படாதது உலக அளவு. அதே மாதிரி தான் வேதம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச செய்தியை வச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தெரியக்கூடாது நிறைய பைபிள் இருக்கு. அது தேவைன்னா ஆண்டு வெளிப்படுத்த மாட்டார். தேவன் எப்பவும் வெளிப்படுவது திருப்பி திசை கொண்டதான். ஒரு தனிநபர் ஒரு பாஸ்டருக்கெல்லாம் வெளிப்பாடு வராது. அது நேரம் நீங்கள் எங்கே வரணும்? தீர்வு செய்தியில தான் வரணும். ஆனால் தீர்வு செய்திலே இப்படிப்பட்ட மாயமானங்கள் இருக்கும்போது எவ்வளோ அர்த்தத்துக்கு யோசிச்சு பாருங்க. இருதயத்தில் சுத்தமில்லை. மற்றவங்களோட நான் பரவாயில்ல அப்படி நினைக்கிறாங்க. இல்லை, நீ இயேசுவை கம்பேர் பண்ணு, மற்றவங்களை கம்பேர் பண்ண. இயேசுவோட நீ பரவாயில்லன்னு சொல்ல முடியுமா? சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். பாருங்க, இப்போ இயேசுவை அந்த மலையில், அதாவது ஒலிவ மலையில் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது சீசலுக்கு இணைச்சிட்டாங்க, நல்லா தூங்குறாங்க. இயேசு வந்து எப்பா ஒரு மணி நேரமா பாருங்க. சீசர்கள் இன்னைக்கு முன்னாடி இன்னும் இருக்கேன். என்னத்தை தான் சொல்லுங்களேன், டைம் போக மாட்டேன். என்னத்தான் சொல்லுங்களேன், பைபிள் படிக்க மாட்டேன். என்னத்தை தான் சொல்லுங்களேன், நான் உலகத்தோட கலந்து தான் இருப்பேன். இது மேலே கூடி செய்கிற காரியம் இல்லை, இது கீழே இருந்து மேலே வரும். ஒரு வித்து இருக்க, ஒரு ஏதாவது ஒரு வித்து எடுத்துக்கோங்க, எந்த வித்து எடுத்துக்கோங்க, ஒரு மாம்பழத்தில் இருக்க வித்து எடுத்துக்கோங்க. அதை போட்டால் அது உள்ளே இருந்து சீவன் வெளியே வரணும்.
வெளியேந்து உள்ள போகக்கூடாது. வெளியேந்து உள்ள போது பரிசுத்தாவி இல்லை, உள்ளிருந்து வெளியே வரதான் பரிசுத்தாவி. மனசுல வச்சிருக்க முதல்ல எங்கிருந்து அது ஆத்மாவில் டெஸ்ட் பண்ணணும். ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆத்மாவில் இருந்து அந்த ஜீவன் வெளியே வரணும். அது வெளியே வந்து என்ன செய்யும்? கனி கொடுக்கும். கனி வார்த்தை. ஆனால் இங்கே இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? உள்டா ஓடுது. மேல இருந்து அபிஷேகம், செவம் பண்ணும்போது அபிஷேகம், பாட்டு பாடும்போது அபிஷேகம், நல்லதுதான். ஆனால் மழை பெய்யுது, மேலே நிறைய மழை பெஞ்சுது இல்லையா? ஒரு பெரிய மழை பெஞ்சு முடிச்சிச்சு, கீழே போய் தோட்டங்க தரைய உள்ள காய்ச்சி போயிருக்கு. இத்தனை பார்த்துருக்கீங்க அனுபவம் உண்டா உங்களுக்கு? மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு நீங்கள் போய் தரையை தோண்டி பாருங்க, ஒரு அரை அடி ஒரு அடிக்கு நனைஞ்சிருக்கும். அதுக்கு கீழே எப்படி இருக்கும்? காஞ்சி போய் இருக்கும். அதே மாதிரி தான் ஆத்மா. மேலேருந்து வேண்டாம், உள்ளேருந்து வெளியே வரட்டும். அல்லையா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இல்லையா? அடுத்தல பாருங்க. இப்போ அடுத்தல இயேசுவை யூதாஸ் தான் காட்டி கொடுத்தான். இயேசுவை பிடிச்சிட்டு எங்கே கொண்டு போகிறாங்க? முதல்ல ஆசாரிய வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஆசாரியர்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. அது நியாயப்பிரமாணம் தான், பழைய ஏற்பாடு. அந்த நியாயப்பிரமாணத்தின் படி இயேசுவை குற்றப்படுத்தி மரண தண்டனை கொடுக்கணும். பழங்காலங்களில் நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாகவோ, தேவனுக்கு விரோதமாகவோ, தாய் தகப்பனுக்கு விரோதமாகவோ செய்தால் பெரும் குற்றமாக கருதப்படும். ஒரு பையன் இந்த தாய் தகப்பன் சொல்ல கேட்கலன்னா அதை சபை மூப்பர்கிட்ட சொல்லுவாங்க. மூப்பர்கள் வந்து கண்டிப்பாங்க. அதுவும் அவன் கேட்கல, மீறி போனான்னா கல்லெறிஞ்சு கொண்டு விடுவாங்க. பழைய ஏற்பாடு படிச்சு பாருங்க சரியா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது இல்லை. அதனால என்ன செய்றாங்க? பையங்க அவங்க பொறுப்பும் போல நடக்கிறான். வாலிப பெண்களும் எப்படின்னு தெரியாது. தாய் எதிர்த்து பேசுறது, தகப்பன் உதாசீனப்படுத்துகிறோம். கொஞ்சம் வேலை செய்து ஒரு அளவுக்கு படித்த லெவலுக்கு வந்தாக்கி தாய் தகப்பனை மதிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி சுபாவம் உங்களுக்கு இருந்தாலேயே அது பரிசுத்தை உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். உங்களை ஆத்மாவை ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கா நல்லது தான், சிவம் படித்தா நல்லது தான். ஆனால் உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு இதுலேருந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. பைபிள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா என் ஆத்மா உயிரோடு இருக்கா? என் ஆத்மாவுடைய உயிரோடு இருந்தால் அது உங்களை கிரியை இந்த பைபிளை தேடு. பாருங்க இடத்துல எங்கே கொண்டு போகிறாங்க? அது மாதிரி ராஜாவை குறித்து எதுவும் பேசிடக்கூடாது. ராஜாவுக்கு விரோதமாக பேசுனா மரண தண்டனை, தேவனுக்கு விரோதமாக பேசுனா மரண தண்டனை. ஆகவே இயேசுவை மரண தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பிடிச்சி எங்கே கொண்டு போகிறாங்க? அண்ணா காய்பா பிரதான ஆசிரியர் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. படிக்கும் மத்திய 26ஆம் அதிகாரம் 57 படிங்க. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பாத்தீங்களா? வேத பாரகர்னா யாரு? அட்வொகேட்ஸ். அதாவது நியாயப்பிரமாணத்தை அந்த கற்று தேர்ந்த அட்வொகேட்ஸ். எதுக்காக? இயேசுவை குற்றம், இயேசு மேல குற்றம் சுமத்தி அவரை மரண தண்டனை கொடுக்கணும். பாருங்க என்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு. இவரை பிடிச்சிட்டு வர ஆளை அனுப்பிச்சிட்டு அங்க மூப்பர்களும் வேத பாரகர்களும் ஆசாரியரும் ரெடியா இருக்காங்க. இவரை நியாயம் இருக்க நியாயத்திற்கு ரெடியா இருக்காங்க. சொல்கதாவே கொலை வீட்டில் எல்லாரும் இந்த மத்திய நேரம் சாப்பிட்டு தூங்குற நேரம் நினைக்கிறேன்.
பாவம் இன்னைக்கு பிடிச்சிங்க நிறுத்தி வச்சிருக்கு. ஆண்டவர் திரும்பி வரனால நீங்க நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவம் சாதாரணமா இல்லை. ஆனா அது அவளுக்கு ஈஸியானது. நீ ஒப்பு கொடுத்தா போதும், அவனுடைய எல்லாம் பண்ணணும். ஆனால் ஒப்பு கொடுத்தது பெரிய காரணம். எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? உன் கௌரவம் பாதிக்கு, உன்னுடைய சுயநலம் பாதிக்கு, உன்னுடைய மேட்டிமை பாதிக்கு, அவன் ட்ரெஸ்ஸிங் பாதிக்கு, உன்னுடைய நடவோட பாவனைகள் எல்லாமே பாதிக்கப்படுது. புரியுதா? ஏசு எங்க பிறந்தாரு? ஏசு எங்க பிறந்தாரு? எதுக்காக மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு? தேவாதி தேவன் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார. ஒரு நீங்க இங்க பிறக்கணும், பெரிய மாளிகையில பிறக்க போற. ஒரு நாளும் இல்லை ப்ராஃபிட் பேசுறது ஏன் உன்னைய பெரிய காரியங்களை செய்ய பண்ணுவார். ஆனால் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? மற்றவங்களை மாதிரி ஒரு பெரும் கூட்டத்துக்கு தலைவனாக நியமிக்க மாட்டார். அதை முயற்சி பண்ணாத ப்ராஃபிட் பேசுகிறேன். சரி இருக்கட்டும், அடுத்த மாதிரி போப்பாங்க. இப்போ இங்கே ரெடியாக இருக்காங்க நியாயம் இருக்கு. யாரு? ஆசாரிய வீட்டில். இப்போ இதில் 50 நம்ம படித்தவர்கள் மத்திய 26 59 படிங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய்சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒப்பவில்லை. கடைசியில் 2 பொய்சாட்சிகள் வந்தது. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் மேல் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சியை நமக்கு வேண்டியதல்ல. இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்கிறீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். முன்னேற்பாடு பண்ணி ரெடியா இருக்காங்க. ஏசு கொண்டு வந்தாங்க. பொய் சாட்சி தேடுறாங்க. அது மேலே குற்றப்படுத்த முடியல. சரிதானே? ஏன்னா குற்றப்படுத்த அவங்க சட்டப்படி குற்றப்படுத்தாம மரணதண்டனை கொடுக்க முடியாது, நியாயப்பிரமாணத்தின் படி. அப்போ பிரதான ஆசிரியர் தான் உட்கார்ந்துருக்கிற. அவர் தான் மதத்தலைவர். ஆவிக்கு எதாவது மத சம்பந்தமான காரியத்தை அவர்கிட்ட தான் கொண்டு போவாங்க இருக்கிறார்கள். அப்போ இயேசு கொண்டு நிறுத்திருக்காங்க. இயேசு கிட்ட கேட்காங்க. பொய் சாட்சியில் வந்து சொல்லி பார்த்தது ஒத்து போகலை. ஆனால் இப்போ ஒருவன் சொன்னான், அவரு 3 நாள் ஆலயத்தை எடுத்து போடுங்க, 3 நாளைக்குள்ள எழுப்பிடுவேன் சொன்னார் அப்படின்னா அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா அது யோவான் 2:19 இருக்கு. யோவான் 2:19 சொல்லுங்க சீக்கிரம். 19 20 பார்த்தேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் பேசுறது வர இவங்க புரிஞ்சுக்கிட்டது வர, அதே மாதிரி இங்கே நான் பிரசங்கம் பண்ணுறது வர அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது வர நிறைய இடத்துல வரும். போய் சொல்ல, நான் என்ன நோக்கத்தில் பிரசங்கம் பண்ணேன் அந்த நோக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது இப்படி தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறேன். அநேக நேரத்தில் நான் கண்டிக்கிறத மற்றவங்க இவனுக்கு அன்பு இல்லைன்னு சொல்றாங்க. அன்பு திருத்தும் தன்மை வாய்ந்தது. ஒரு சிறு பிள்ளை ஒரு விளக்கு எடுத்து விளையாடுது, அக்கினி சுடுமுன்னு அதுக்கு தெரியாது. உண்மையான தாய் அந்த பிள்ளைக்கு 2 அடி கொடுத்து அவளை என்ன செய்வாள்? பையன் அந்த பிள்ளைய தனியாக எடுத்துருவாள். அதை போய் சும்மா செய்யன்னு சொல்ல மாட்டான். அடிக்கிறான் அந்த பிள்ளை சாக போவதில்லை. நம்ம கையாளாதவன் இது
இந்திய உலகம் இந்திய உலகம் பிசாசுக்குள்ள இருக்குது. ஸ்கூலில் பிள்ளைகளை பேசக்கூடாது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. அந்த காலத்தில் பிள்ளைகளை அடிக்கலாம். வாத்தியார் வந்து வீட்டில் அடங்கலைன்னா வாத்தியார் வந்து சொல்லுவாங்க, வாத்தியார் ஐயா பிள்ளை இப்படி வீட்டில் கேட்க மாட்டேங்கான்னு சொன்னால் வாத்தியாரையும் முழங்கால் போட சொல்லுவார். எங்கள் காலத்துலலாம் வயிற்று அப்படி பிள்ளை அப்படி இழுப்பு இழுப்பாங்க, போதும் வயிறு அப்படியே வீங்கி போயிடும். ஞானமணி அவர் பேர் பிறந்துட்டார் பாருங்க. அந்த ஒரு இழுப்பு இழுத்து விட்டுட்டார் அப்படின்னா அந்த பிள்ளை அதுக்கு தங்க கம்பியாக மாறிடும். ஆனால் இன்னைக்கு புரியுதானே என்ன சொல்கிறேன், நீ பிசாசு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆக்குவர் பிள்ளைக்கு நான் கையை வைக்காத, அவர் எப்படி கிட்டடிச்சு போட்ட உலகம் என்ன புரியுதா உங்களுக்கு? இது சாத்தானுடைய தந்திரம். அதிகாரிகளுடைய சிந்தனைகளை சாத்தான காரியங்களை போட்டு இன்னைக்கு உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு பைபிள் அப்படி சொல்லலை. ரொம்ப கையாளர் தன் பிள்ளைகளை பகைக்கிறார். சரி இருக்கட்டும். பாருங்க, ஏசு சொல்லுறாங்க. இங்க நம்ம பார்த்தோம், ஏசு என்ன சொன்னாரு? அவர் சொன்னது உண்மை. ஆனால் அவர் என்ன சொன்னாரு? தன்னுடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார். இதுவும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. ஆகவே கேட்கிறான், நீ தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று என்ன செய்த? ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன். அப்ப அவர் போய் சொல்ல முடியாது, சும்மா இருக்க முடியாது, பதில் சொல்லியே ஆகும். பார்த்தீங்களா எப்படி கிரிட்டிக்கலாக கொண்டு நிறுத்திக்கிட்டாங்க. உங்களையும் கொண்டு நிறுத்துவான், ஆஃபீஸ்லையும் நிறுத்துவான். அதுக்கெல்லாம் பயப்படாது. கடைசி நேரத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கும். கடைசி வரைக்கும் இறங்காது, கடைசி வரைக்கும் இறங்காது. நான் என் அனுபவத்தை சொல்லுவேன். கடைசி நிமிஷம் இவங்க எபிரேய கிறிஸ்தவர்களை கொண்டு போனாங்க. அவங்க வணங்க மாட்டாங்க, அவங்க சிலையானு சொன்னாங்க. ஆண்டவர் வந்து அவங்க வணங்க மாட்டாங்க, அவங்க என்ன செய்யணும் கேட்டாரா? இல்லை, விட்டுட்டாரு. தீக்குள்ள போறவருக்கு அவர் வரல, அக்கனிக்குள்ள போன பிறகு அங்கே வந்து நின்று ஆண்டவர் எப்பவும் கடைசியில் தான் வருவார். அதான் அவனுடைய. இங்கே நிறைய பேர் எப்பவும் கடைசியாக சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்களாம் எம்ஜிஆர் மாதிரி காத்திருக்கணும். எம்ஜிஆர் வர 3 மணி நேரம் காத்திருப்பாங்க. என்ன காத்திருப்பாங்க? எங்கே போறீங்க? இன்னைக்கு எம்ஜிஆர் வராது, திருநெல்வேலி என்ன டைம் சொல்லுவாங்க, அந்த கடல்ல எம்ஜிஆர் வராது. அதுக்கு இப்பவுமே அப்புறம் இடம் கிடைக்காது. அங்கே போய் அவர் 6 மணிக்கு வரணும், 9 மணி தான் வருவார். இது வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பான். அவர் பெரியவர், நம்ம தேவன் எல்லாத்துலேயும் பெரியவர். அது இல்லையா? அவர் கூடிய மரியாதை கொடுத்து பழங்கவர். அவர் கடைசி நிமிஷத்தில் அங்கே இருப்பார். அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். மனமாற அவர் மனிதர் அல்ல. நீ அவரோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்க பழகிக்கணும். அவரோடு ஐக்கியப்படாத வரைக்கும் ஒரு உலகம், நீ உன்னுடைய ஜீவன் முழுசு உலகத்தில் இருக்கும். ஆத்மா ஃபர்ஸ்ட். ஆத்மாவை யோசனை பாருங்க, நம்ம ஆத்மா எப்படி இருக்கு கேளுங்க. ஆத்மாவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா பாருங்க. இப்போ அவங்க சொல்லுது, அப்படியே சொன்னார். அதாவது நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேகங்கள் பேர் வருவதை பார்ப்பீங்கன்னாரு. அவ்வளோதான் வேணும். கிறிஸ்துவின் குமாரன் சொன்னாலே கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக, அதாவது தான் மனிதனாக இருக்க தேவனுக்கு ஈக்குவலாக இவர் கிறிஸ்து என்று தன்னை பேசுகிறார் என்று சொல்லி ஒருவன் தன்னைத்தானே கிறிஸ்துவுக்கு ஒப்பாக்கினால் அவனை கொலை செய்ய வேண்டும். அவன் தேவனுக்கு ஒப்பானவன் அல்ல என்ற சொல்லி ஆசாரி வச்சுதான் சட்டையை கிழிச்சுக்கிறான். எனக்கு யோசனை வருது, உங்களை கொலை செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறார். என்ன அருமையான வார்த்தை. அவன் நினச்சிக்கிட்டான், ஆஹா நாங்கள் தான் உண்மையான நியாயப்பிரமாணத்துக்கு ரெப்ரஸன்டேட்டிவ், நாங்கள் தான் தேவனுடைய தூதர்கள், நாங்கள் தேவனுடைய செய்தியாளர்கள். இவன் எங்கிருந்து வந்தான் அப்படி நினைச்சாங்க. ஆகியனால நினைச்சதான் இயேசுவுக்கு மரண தீர்ப்பு கொடுத்தார்கள். பிரதான ஆசாரியர் மரண தீர்ப்பு கொடுத்த பிறகு அப்பொழுது சட்டத்தின்படி இவங்க மரண தீர்ப்பு கொடுக்கலாமே தவிர அவரை சிலுவையில் மரணத்தை நிறைவேற்ற முடியாது. அதாவது சிலுவையில் தூக்கி அவரை கொல்ல முடியாது. அந்த அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. ஆகவே இவர் மேல் மரண குற்றத்தை சுமத்தி இவரை எங்க அனுப்புதாங்க? பிலாத்துக்கிட்ட அனுப்புதாங்க. பிலாத்து அப்போல தேசாதிபதி, அவனுக்கு இந்த அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்?
ஒருவரை மரணத்துக்குள்ளாக தீர்த்து சிலுவையிலே அறைய உத்தரவு கொடுக்கலாம். இவங்களுக்கு அந்த உத்தரவு கிடையாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்? ஆனா இவங்களுக்கு என்ன உத்தரவு உண்டு? விதிந்த அவங்களுக்குள்ள அந்த அவங்களுடைய மத சம்பந்தமான காரியங்கள்ல அந்த அதிகாரங்களுக்கு உண்டு. ஆகவே இயேசுவை மரணத்துக்கு பாத்திரவான் என்று எல்லாரும் ஏகமா சொல்லுறாங்க. மூப்பர்களும் வேடபாரகரும் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? ஆசாரியருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, ஐயருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. இன்னைக்கு பாசல சொல்ல போனா ஐயருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஏன்னா ஐயர் திருத்துவங்க தேவன் மூணு விசுவாசிக்கிறார். ஆமா ஆமா ஐயர் சொல்லி சரியா தான் இருக்கும். அவர் படிச்சிருக்காரு, பட்டம் வாங்கியிருக்காரு, டிஎட் வாங்கியிருக்காரு. டிஎட் இல்லை, அது எல்எல்பி என்னமோன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. அன்னைக்கு யூத இருந்த மாதிரி நீங்கள் ஸ்தாபனம் கண்ணு குளிட்டாட்டமாக ஒரு மரமாக அல்லது ஒரு பாரம்பரியமாக ஆகி போனாங்க. ஆத்மாவில் ரட்சிப்பும் இல்லை, ஆனால் பணம் இருக்கு. வேற என்னென்ன தேவையோ உலக பிரகாரமாக அத்தனை காரியம் வருது. ஆனால் இன்னும் இல்லை, ஆத்ம ரட்சிப்பே முடியும். ஒரு இடத்துல இப்போ பிலாத்துக்கிட்ட போகிறாங்க. பிலாத்துக்கிட்ட செய்தார் பாருங்க, படிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 1-4 படிங்க. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்தின் இடத்துக்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, அங்க என்ன குற்றம் நோக்குறாங்க? முதல்ல பண்ணுங்க. ஆசாரியர் என்ன சொன்னாங்க? ஆலயத்தை இடிச்சு போட்டா 3 நாளைக்குள்ள எழுப்புன்னு சொன்னான். எந்த ஆலயத்தை? சாலமோன் கட்ட தேவாலயம். ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாளை கட்டிடுவேன்னு சொன்னார். அவர் தம்பி ஆலயத்தை சரீரமாக ஆலயத்தை பேசுறாங்க. இப்ப இங்க என்ன தந்திரமா பேசுறாங்க பாருங்க. இதான் பிசாசு. பிசாசு ரொம்ப தந்திரசாலி. நிறைய பேர் என்கிட்ட தந்திரமா பேசுவாங்க. விளையாட்டு சொல்றாங்க, நான் வெளியே சொல்றது இல்லை. எனக்கு தெரியும் இவங்க பேசுறது குழு இருந்தாலும் இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கட்டப்பட்டேன். கிறிஸ்துக்காக கட்டப்பட்ட பவுல மாதிரி எனக்கும் மானசத்தில் பேச முடியும், ஆனால் பேசக்கூடாது. எனக்கு மானசத்தில் உங்களுக்கு தங்கி கொடுக்க முடியும், ஆனால் முடிய செய்ய முடியாது. அது தகுதியாக இருக்காது பாருங்க. அப்போ நான் எல்லாத்தையும் எது செய்ய வேண்டியது? எனக்குள்ளாக சைக்கிள் விட சீக்கிரம் முடிய வேண்டியது. விளையாட்டு சொல்லல, அந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது. ஒருவர் அந்த மாதிரி இருக்காங்க. சரி பாருங்க, இப்போ அங்க அந்த மாதிரி குற்றம் சொல்லுதுன்னா, இப்போ பிளாட்டிலிருந்து நிறுத்தம் சொல்லிட்டாங்க, ராயருக்கு வரி கொடுக்க வேண்டாம். ராயர்னா யாரு? ரோம சக்கரவர்த்திக்கு வரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதானே? திருவள்ளுவர் அவசியத்தை இவர் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டினார். என்ன குற்றம்? ராஜாவுக்கு விரோதமா. ஏன்னா இங்க பிலாத்து எந்த ராஜ்யத்தில் இருக்கிறான்? அப்ப இருக்கிற ரோமாபுரி, சரிதானா? ரோமாபுரி அண்டர்ல தான் முழு உலகமே அப்போ இருக்கு. மேக்சிமம் உலகம் ரோமாபுரி அண்டர்ல தான் இருக்கு. ஆகையினால ராயர் என்றால் சக்கரவர்த்தி, ரோம சக்கரவர்த்தி. நிறைய பேர் ராயப்பான்னு பேர் வச்சிருப்பாங்க பாருங்க. ராயப்பான், சிங்கராயர் அப்படிலாம் பேர் வைப்பாங்க. அவங்களாம் சக்கரவர்த்தியா, தமிழ் சக்கரவர்த்தியும் பேர் வைப்பாங்க. பாருங்க, இப்போ இவங்க ராஜாவுக்கு வரி கொடுக்கக்கூடாது. நான் யாரு? கிறிஸ்துவாகி ராஜான்னு சொன்ன நாங்கள் கேட்டோம் அப்படின்னு கலாச்சாரம் சொன்னாங்க. ஏசு அப்படியே சொன்னது படிங்க. 22 படிச்சிங்க, இப்போ 23 படிச்சிங்க. 22ஆம் அதிகாரத்தில் 22 படிங்க. ஏசு என்ன சொன்னாரு? தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். இல்லை இல்லை, லூக்கா 22 படிங்க. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்க மனுஷனுக்கு ஐயோ என்றார்.
20 20 24 இருக்கு. ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுடைய ராயனுக்கு வரி செலுத்த சொன்னாரா? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ராயனுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று பொய் சாட்சி சொன்னார்கள். இப்போ ராயனுக்கு வரி செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது இயேசு சொன்னது இல்லை. அதாவது இவர் தேசாதிபதி, ராயனுக்கு அண்டர்லாம் அவர் இருக்க. அப்போ ராயனுக்கு விரோதமா இவர் பேசுறதா சொன்னோம்னா அவர் மரண தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா என்ன சொன்னா, இவர் மேல எந்த குற்றத்தையும் காணு, இதுக்கு முந்தைய அவர் கேள்விப்பட்டிருப்பானா இருக்கும் இவருடைய சொல்லலை அப்படிங்கிறது. அதனால இவர் மேல எந்த குற்றத்தையும் நான் காணேன், ஆகிய ஒரு விடுதலை ஆகலாமா அப்படின்னு கேட்கிறேன். ஆனா அவங்க என்ன சொல்லுறாங்க? இல்லை, அவர் என்ன செய்யக்கூடாது, விடுதலை பண்ணக்கூடாது. அதில் லூக்கா பாருங்க. அப்படி இருக்கும்போது அவன் திருப்பி சொல்ற இயேசு வார்த்தை உங்க கையில் வந்த பிறகு வார்த்தை நீங்கள் உதற முடியாது. அந்த வார்த்தை உங்களுக்கு நியாயம், அந்த வார்த்தை உங்களுக்கு பேசும். நீங்கள் ஒரு சின்ன வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு தப்பி பேரலாம் நினச்சிங்கன்னா தண்டனை கொடுக்கும். ஒன்று ரட்சிப்பு, இல்லைன்னா தண்டனை. ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து. நீங்கள் வார்த்தை தெரிஞ்ச மாதிரி ஓட முடியாது, தெரியாத வரைக்கும் ஒன்றும் இல்லை. பொதுவாக என்ன நினைக்காங்க, நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் மனம் பிடிச்சி வைக்கிறக்க வச்சுக்கோங்களேன், நேரம் வரும். அப்போது இந்த வார்த்தையை உங்களுக்கு நியாயம், எந்த வார்த்தை நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வார்த்தையை உங்களுக்கு நியாயம் இருக்கும். தீர்க்கதி சொல்ற அநேகர் இங்கே நினச்சிட்டு இருப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு. ஆனால் மரண விளிம்பில் போய் இருக்கும்போது தான் தெரியும் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையா. ஆகையினால இதில் அசூரன்ஸ் ரொம்ப கவனம். சோல் அசூரன்ஸ், சோல் இன்சூர் பண்ணப்பட்டிருக்காரு வசதிக்கோங்க. இந்த அசூரன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா பி கேர்ஃபுல். அந்த அசூரன்ஸ் முதல்ல உங்களுக்கு வேணும், பரிசுத்தா தான் அதை கொடுக்க முடியும். பாருங்க, இப்போ படிங்க லூக்கா 23:7 படிங்க. அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதின் இடத்துக்கு அவரை அனுப்பினார். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்கள். இப்போ இவன் என்ன பண்றா பாருங்க. இப்போ நம்ம இவர் கலிலேய தேசம் வந்து ஒரு கலகம் பண்ணான்னு சொன்ன உடனே ஆக அவர் கலிலேயரா, அப்போ நம்ம கையில இருந்து நிச்சயம் தள்ளி விட்டுருவோம். எருசலேமுக்கு அப்போ கலிலேய அதிபதியாக இருந்த ஏரோது வந்திருந்தான். ஆக ஏரோதுகிட்ட அனுப்பிட்டான். யாரே பிலாது ஏரோதுகிட்ட போறான். ஏரோதுகிட்ட ஆண்டவர் கொண்டு போனாங்க. ஏரோது அவர்கிட்ட அநேக கேள்விகளை கேட்டான். இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்லலை. ஏன் தெரியுமா? இயேசு தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பலை. அவருக்கு தெரியும் நான் மறிக்கணும், வார்த்தை நிறைவேறணும். பொதுவாக சொல்லுவாங்க இயேசு பலியானார். பாருங்க, இயேசு கொலை செய்யப்படலை, அவர் பலியானார். கொலை செய்யப்போ அப்படிங்கிறது நடத்தினா ஒரு கொண்டு கொலை செய்ய போனீங்கன்னா அவன் அந்த அளவுக்கு தலையாக கொடுப்பான், ஓடுவான், முயற்சி பண்ணுவான், கோர்ட்டுக்கு போவான், அங்கே போவான், இங்கே போவான். இயேசு எங்கேயும் போகல. இயேசு தேடி வரும்போது யாரையும் தேடுகிறது கேட்டார். அப்போ நசரேய இயேசுவே அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே எல்லாரும் பின்னாடி விழுந்தார்கள். அப்படி பைபிள் இருக்கு. திருப்ப எல்லாத்தையும் எழுப்பிட்டாங்க. அதுக்கு வச்சு அவரை தன்னை ஒப்பு கொடுத்து நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன செய்றாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. பாருங்க, இயேசு தானே தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரி இயேசுக்காக உங்களை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, இப்போ பேதுரு இல்லை, ஏரோது திருப்பி அனுப்புறான். திருப்பி யார் கைக்கு வருது? பிலாத்து கைக்கே வருது. பிலாத்து நினைச்சா ரோமர் அது கலிலேயில் உள்ள காரியம் உடனே அப்படியே ஒழிஞ்சு போகட்டும், நாம தப்பிச்சுக்கலாம் நினைச்சான். அவனுக்கு தெரியும் இவங்க போய் சும்மா தான் கொண்டாந்துருக்காங்க, இவரை குற்றம் இல்லை இவர்கிட்ட, இந்த ரத்த பலிக்கு நான் நீங்களாக்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளிவிட பார்த்தான். ஆனால் தள்ளிவிட முடியல. கேட்குது சொல்கிறார், நீங்கள் தள்ளிவிட முடியாது. ஒரு தடவை வார்த்தை உங்களை சந்தித்த பின்பு அந்த வார்த்தையை நீங்கள் உதறி தள்ள முடியாது.
அது ஒன்று உங்களை நியாயம் இருக்கும் அல்லது உங்களை ரட்சிக்கும். அல்லையா? அடுத்தல பாருங்க, இப்போ அடுத்தல அவங்க பைபிள் சொல்லுது இயேசுவை நமக்கு நேரம் நெருங்கிட்டு, ஆகவே சீக்கிரமாக முடிக்கிறேன். மத்திய 27 முடிவு பார்ப்போம். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையை கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோரை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோரை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் குடித்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும் கோல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். சிலுவையில் அறைவதற்காக அவருடைய ரோம சேவகருடைய கலைகளை கொடுத்துட்டார். சேவகன் என்ன பண்ணனா, இவருக்கு தலையில முள் கிரீடத்தை வச்சு இல்லையா, அவருடைய கழுத்துல அவருடைய ஆடையை கலத்தி வேற ஒரு ஆடையை போட்டு கையில் ஒரு கோலை கொடுத்து அவரை தூக்கி கொட்டி இவனுடைய ராஜாவே வாழ்க என்று பார்த்து பரியாசம் பண்ணிட்டார். அப்படித்தானே? அவர் உண்மையிலே இவருடைய ராஜா சொன்னார், என்னுடைய ராஜ்யம் கூட இருக்கிறது. அன்னைக்கு போராடி இருப்பார்களே, என்னுடைய ராஜ்யம் வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, நம்முடைய ராஜ்யம் வருகிறதா இருக்கிறது. சரியா? இப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். பிறகு தாவீதினுடைய ராஜ்யத்தை நம்ம போக போகிறோம். சரி, அடுத்த லூக்கா 20 லூக்கா 23:44. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாக இருந்தது.
6ஆம் மணினா எத்தனை மணி? 6ஆம் மணி நேரம்னா இன்னைக்கு கணக்குப்படி மத்தியானம் 12 மணி. 6ஆம் மணி அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6லேருந்து 9 வரைக்கும் 3 மணி நேரம் பூமியில் என்ன இல்லை? சூரியன் பிரகாசிக்கவில்லை. சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை திருப்ப பெற்றுக் கொண்டது. ஏன்? நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து. சூரியன் அவரை பார்க்க முடியாது. இயற்கை எல்லாம் பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை எல்லாமே அவருக்கு சாட்சி கொடுக்கும். இங்கே சூரியன் தன்னுடைய ஒளியை தன்னுடைய வெளிச்சத்தை திரும்ப பெற்றுக் கொண்டது. 3 மணி நேரம், அதாவது மத்தியானம் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும். அந்த பழைய முறை வேறு, இது 12ங்கிறது நமக்கு இப்போ இருக்கிறது 6 மணி நேரம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் காலையில் 6 மணி தான் முதல் மணி, 6லேருந்து 12. இப்போ அப்படி இல்லை. இப்போ ராத்திரி 12 மணிக்கு காலை மணி. இது நம்மளுக்கு இந்த இப்போ இருக்கிற இந்த மணி கணக்கு ரோமர்களுடைய கணக்கு. ஆனால் பழைய கணக்கு யூதர்களுடைய கணக்கு. பைபிளில் வந்து யூதர்களுடைய கணக்கு கூட எழுதிருக்கு. அப்போ 6ஆம் மணி நேரங்கிறது காலையில் 6 மணிலேருந்து படிக்கும். 6 மணி படித்தீங்கன்னா 12 மணி வரும். 12லேருந்து 3 மணி வரைக்கும் பூமியில் அந்தகாரம் முடியும். கல்வாரியில் அந்த நாள் ஒரு செய்தி இருக்கு, படிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி நேரம் பேசுகிறேன், நான் உங்களுக்கு சாதாரணமாக பேசுகிறேன் இல்லையா? சூரியன் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டது. அந்த கல்வாரியிலே நீதியின் சூரியன் தொங்கிக் கொண்டிருக்கு. அல்லையா? அவருக்கு நீதியின் சூரியன். அவரை சிலுவையில் அடிச்சாங்க. அவங்க பிசாசு நினைச்சான் இவரை சிலுவையில் அடிச்சு இதோட முடிச்சிடணும்னு சொல்லி. ஆனால் முடிய சிலுவையில் அடித்தாங்க. அவர் என்ன செய்தாரு? வேதம் சொல்லுது, பொதுவாக சொல்லுவாங்க இயேசு மறிச்சாரு, கருப்புக்கு அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் இயேசு சிலுவையில் மறிச்சது அப்படின்னு யாரும் பைபிள் இருக்கு, மறிக்கலை. அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா யோவான் 19ஆம் அதிகாரத்தில் ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். போர் சேவகர் நினைச்சுதான் வருவோம், போய் விழாவில் நினைச்சுதான் குத்தணும். ஆனால் விழாவில் குத்தினா என்னாச்சு? ரத்தமும் தண்ணியும். அவர் மறைச்சிருந்தா ரத்தமும் தண்ணியும் வருமா? வராது. அவர் நித்திரையா இருந்தார், மரத்தரா இருந்தார். அவருக்கு மரணம் கிடையாது. நமக்கே மரணம் கிடையாது. பரிசுத்தவான்கள் நித்திரையா இருக்கிறாங்க, எதிர்த்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது இயேசுக்கு மறிப்பாரு. சரீரத்தின்படி அவர் என்ன செய்றாரு? அங்கே ஜீவனை விட்டார். அவர் பைபிள் இருக்கு. ஆனால் அவருடைய சரீரத்தில் அவர் நித்திரையாக இருந்தார். அவர் ஓங்கி ஒரு குத்துறான், ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இயேசுவை சிலுவையில் அடைத்தார்கள். அதுதானே சிலுவையில் இயேசுவோடு கூட 2 பேரும் இருந்தாங்க. அந்த 2 பேரும் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஒருவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். இதே மாதிரி தான் பூமியிலே இயேசுவை ஏற்றுக்கொள்வது, அது இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக கற்றுக்கொள்வது முக்கியமாக. அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைபிள் சொல்லுது, அவர் காலெலும்புகளை முடிக்க போகிறாங்க. ஆனால் அவர் மனுஷன் பார்த்தாங்க, காலெலும்பு முடிக்கிறது. ஏன் தெரியுமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதத்தில் 34 இருக்குது. அதாவது நீதிமான்கள் கால்கள் முடிக்கப்பட்டிருந்தாங்க. நாமெல்லாம் நீதிமான்கள் இல்லை, நீதிமான் ஆக்கப்பட்டோம். இயேசுவோ நீதிமானாகவே பிறந்தார், அவர் பரிசுத்தமானவராகவே பிறந்தார். ஆகவே இயேசு நீதி உள்ளவர், நீதிமான். அவர் கால் முடிக்கப்படலை. சங்கீதம் 34 அப்படி சொல்லுது.
ஆக இவர் கால் முடிக்கப்படலை. அதுக்கப்புறம் நினைச்சுறாங்க அவருடைய சிலுவை இறங்கி அவரை அடக்கம் பண்ணி கொண்டு போனாங்க. இது இன்னொரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு முடிச்சுட்டோம்னா இங்கே தான் ஏசாயா 53 வாங்க. 9ஆம் வசனம் படிங்க. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். சிலுவையில மறிக்கிறவங்க, குற்றம் சாட்டப்பட்டு மறிக்கிறவங்க சாதாரணமான எல்லா கலர் தோட்டத்தை அங்கே வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தனி கலர் தோட்டம் அவங்க குடும்பங்களுக்குள்ள வைக்க மாட்டாங்க, அது தனியாக வைப்பாங்க. ஏன்னா இவன் அக்கிரமக்காரன். இயேசுவையும் அப்படி நினைச்சாங்க. இயேசு அப்படின்னு அதான் சொல்லுது. அவங்க என்ன நினைச்சாங்க, இவனையும் அக்கிரமக்காரருடைய கலரத்தோட அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அன்னைக்கு சாயங்காலத்தில் அரிமத்தியா ஊரானாகிய ஒரு வாரம் இல்லையா, அவன் என்ன செய்தான், இவரெல்லாம் கேட்டு வாங்கி பார்க்குறாங்க. ராத்திரி ஆகிட்டு அந்த பிலாத்து சொல்லும்போது அவங்க கேட்கும்போது விழிச்சுக்கிற இறந்து போனாதானே கேட்டான். ஆக இவன் பார்த்தான், எடுத்து ஒருவரும் ஒரு நாள் வைக்கப்படாத ஒரு கலர் அங்கே இருந்தது, புது கலர். அந்த கலரில் இருந்துச்சுதாங்க வச்சுட்டாங்க. யூதர்கள் திட்டம் பண்ணபடி அந்த கலருக்கு அவரை கொண்டு போகல. எங்கே வச்சுட்டாங்க, அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த ஒரு புது கலரில் இயேசு வைத்தார்கள். அந்த கலரை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு கலர் திறந்தது. இந்த பூமியில் வந்து எல்லா மத தலைவர்களும் பெரிய மகான்களும் அவங்க கல்லறையெல்லாம் இன்னைக்கும் மூடி இருக்கு. கல்லறையில் விழா கொண்டாடுறாங்க இல்லையா. அவங்க பிறந்த நாளை ஜெயந்தி என்றும் மரித்தனால பூர்ணிமா என்றும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இயேசுவோ உயிர்த்தெழுந்தார். அவருடைய கலர் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் இதில் நமக்கு உள்ள பாடம் என்னன்னா, இந்த உனக்காக ஒரு மனுஷன், இதை நீங்கள் மனசில் வச்சிருக்கோம். இயேசு மனுஷன் அப்படின்னு நினைக்கிறது வேறு. இயேசுக்கு உனக்கு எந்த சம்பந்தம்? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது ரத்தம் சிந்திய போது நீ அடிக்கப்பட்ட புரியுங்களா? நீங்கள் ஆதியிலே அவருக்குள்ள இருந்தீங்க, கிறிஸ்துவுக்கு முன்குறிக்கப்பட்டீங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆகவே இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், அர்ப்பணிப்போம். இதுதான் அநேக நேரம் சொல்லுது அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வேணும். அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இருந்தால் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அது தெரியும். அதை நீங்கள் கீழ்ப்படுதல் கூட அதை எடுத்துக்கலாம். ஒரு காரியத்தில் அவங்க செய்தி கொடுக்கும்போது செய்தி கேட்கறது சேர்த்தான், செய்திக்கு அனைத்து கீழ்ப்படிய மாட்டாங்க. காரணம் என்னென்னா, கீழ்ப்படிமை ஆவி அவங்களுக்கு இருந்து செய்திக்கு புறக்கணித்து. அதனால் செய்திக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இயேசுக்கு கீழ்ப்படிந்து செய்ய இன்னிலேருந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிங்க. வாக்கு மறைச்சி தேடி பார்த்து காட்டுறதுலாம் நல்லது தான், பத்திரிக்கையில் தான் நல்லது தான், மற்ற எல்லாம் நல்லது தான், ஆசீர்வாதம் தேவை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உங்களோட ஆத்மா ரட்சிக்கப்படாமல் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலும், மனிதன் உலகத்தை முழுசும் ஆயத்தப்படுத்தினாலும் அவனுடைய ஜீவனை ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார், அவனுக்கு என்ன லாபம் இல்லையா? கடைசி எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போனோம், நரகத்தில் போக முடியும். அதனால தான் இயேசு வந்து நம்ம நித்தியத்துக்கு கொண்டு செல்வதற்காக தம்மையே பலியாக வச்சிருக்கோம். அது இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு அதை உண்மையாக உணர்ந்து, நிறைய பேர் நாங்கள் பேசினா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் மைண்டில் நான் என்ன பேசுறது ஓடலைன்னு இருக்கும். நான் என்ன பேசுகிறேன்னா இது உங்கள் மைண்டில் உடச்சு அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு கவனமாக இடத்துல என்ன பேசுறது கவனிப்பீங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வேறு ஏதாவது அங்கே 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 பார்த்துருக்கீங்க. அதை வச்சு தான் நான் சொல்லுவேன், கவனிங்க. அதனால் நான் திரும்ப சொல்லுறேன் உங்களுக்கு, உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா முதல்ல மனுஷனும் உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கேருந்து பரிசுத்த ஆவியானவர் கனிகளை கொண்டு வரணும். மேலேருந்து உள்ளே போகாதீங்க, உள்ளேருந்து மேலே வரும். இயற்கை விதி அதுதான். மனுஷனைக்கு உண்டாக்கிக்கிட்டான் இல்லையா? நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். இன்றைக்கி சோகம் பண்ணும்போது பரிசுத்தாய் விழுதும் அல்லது பாட்டு பாடும்போது பரிசுத்த வாழ்வு, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. நான் சொல்ல திரும்ப யோசிங்க, அது சரிதான். ஆனால் உங்களுடைய ஆத்மாவில் அந்த ஆவி போய் உயிர்ப்பிக்கலைன்னா நோ யூஸ். மழை பெய்யுது, மழை தண்ணி உங்களுடைய வித்துக்கு கீழே ஒரு வித்து இருக்கு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வித்து, மழை தண்ணி மேலே விழுது,
அந்த வித்து போய் குளிர்விக்காம அந்த வித்து என்ன செய்யாது, உயிர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மழை மேலோடி பெய்து வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே வித்து இருக்கு. அப்ப இந்த தண்ணி வந்து அந்த வித்து எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த வித்தை குளிர்வித்து அதை குளிர்ந்துட்டு அப்படின்னா அந்த வித்து தானாக அது தோடு அழுகி விழுந்து உலர்ந்து ஜீவன் விளையாடும். சேம் திங் நமக்கு. நீ ஒரு வித்து, உனக்குள்ள கிறிஸ்துவின் வித்து இருக்கு. வித்துனா வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை உனக்குள்ள தரிச்சிருக்கோம். நீ கிறிஸ்துவின் வார்த்தையா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிப்பார். பரிசுத்தர் உன்னை உயிர்ப்பித்தா நிச்சயமாக நீ என்ன செய்வா, ஆத்ம ரட்சிப்பை பெற்றிருப்பாய். அதாவது அடையாளம். ஆத்ம ரட்சிப்பை பெற்றிருந்தால் வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுவார். வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது எதுவுமே தேவனாக பிறந்தது அல்ல. மேலோட்டமாக கிறிஸ்தவம் இல்லை, உள்ளான மெய்யான கிறிஸ்தவமே கிறிஸ்தவம்.